அமெரிக்கா ஸ்கூல்லேருந்து ஒரு மெயில் வந்துச்சு. என்ன மெயில் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு சின்னதா ஒரு டெஸ்ட் எடுக்கலங்க. அந்த டெஸ்ட்டுக்காக என் பொண்ண வந்து ஸ்கூல விட்டு டெர்மினேட் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா, டிபி ஸ்கின் டெஸ்ட் தான். இந்த ஸ்கின் டெஸ்ட் ஆக்சுவலா வந்து அவங்க அட்மிஷன் அப்பயே வந்து எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் போய் ஹாஸ்பிட்டல் அப்பாயின்ட்மென்ட் வாங்கி அந்த டெஸ்ட் எடுத்தாச்சு. இது என்ன டெஸ்ட் அப்படின்னா, ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் எடுத்து ஸ்கின்ல வந்து போடுவாங்க. போட்டு ஒரு 48 டூ 72 ஹவர்ஸ்க்குள்ள வந்து அது ஏதாவது வந்து பல்ஜ் ஆகியோ, ஏதாவது என்ன சொல்றது ரியாக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா வந்து அது பாசிட்டிவ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா எந்த இஷ்யூஸும் இல்லை. இது ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் பிசிஜி வேக்சின் போட்டிருந்தா மோஸ்ட்லி நம்மளுக்கு எந்த இஷ்யூவுமே இருக்காது, நெகட்டிவ் அப்படின்னு தான் வரும். பட் இங்கே இந்த டெஸ்ட் மேண்டிட்டரி ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் வந்து நிறைய அந்த என்வரான்மெண்ட்டில் வந்து ரொம்ப க்ரௌட் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பக்கத்தில் பக்கத்தில் உட்காருவாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற போது ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். என்னது ஒரு காஃப் மூலியமாவோ ஒரு தும்மல் மூலியமாவோ வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, அதை ப்ரிவெண்ட் பண்ணணும். ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்றனால யூஎஸ் ஹெல்த் கேர்லேருந்து இது வந்து கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணோம். இங்கே ஹாஸ்பிட்டல் யூஎஸை பொறுத்தளவுக்கு நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்தோம்னா நம்ம ஊரில் வந்து கையில் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க, மெயில் தான் வந்து அனுப்புவாங்க. அதுவும் வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஒரு டயக்னோஸ்டிக்ஸ் சென்டரில் போய் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம் ஒரு இடத்துலனா அந்த இடத்துலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு மெயில் அனுப்பியிருப்பாங்க, நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலில் அவங்க செக் பண்ணிவிட்டு அது என்ன ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் தான் நம்மளை கூப்பிட்டு பேசுவாங்க. ஸோ அதனால வந்து நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஸ்கூலுக்கு வந்து மெயில் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இப்படி தான் வந்து இங்கே ப்ரோட்டோகால் இருக்குது. இந்த மாதிரி யூஎஸ் பற்றின இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.